அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்யப்பட்ட சுவாரஸ்யமான மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வழக்குகளையும் அதில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் பற்றி தெரிவித்து அதை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கையும் கொடுத்து என்னுடைய செல்வம் பழனிசாமிங்கிற இந்த சேனலில் கேஸ் அண்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற பிளேலிஸ்ட்டில் பல விழிப்புணர்வு வீடியோக்களை நான் வெளியிட்டு வர்றேன். அந்த வகையில் நான் வெளியிடுற 61வது வீடியோ இது. தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதி எண் 17(e) படி ஒரு அரசு ஊழியரை பணியிடை நீக்கம் செய்யலான்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னென்ன காரணங்களுக்காக ஒரு அரசு ஊழியரை பணியிடை நீக்கம் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். இப்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியரை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமே பல வருஷங்களுக்கு பணியிடை நீக்கத்திலேயே வச்சிருந்து அவங்களுக்கு பிழைப்பூதியத்தையும் சட்டவிரோதமாக வழங்கி வந்திருக்கு. எதுக்கும் ஒரு வரைமுறை வேண்டாமா? இப்படி செய்கிறது அந்த அரசு ஊழியருக்கும் கேடு, அரசாங்கத்துக்கும் கேடு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கரை தெரியாத நபர்கள் யாரும் இருக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஆணித்தரமாக ஆதாரத்தோட பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி நாடு முழுதும் பயங்கர அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனி நபர் அவர். தனிப்பட்ட முறையில் நான் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு மகா தைரியசாலி, போராளி. சரி, இவருக்கும் அரசு ஊழியர் சஸ்பெண்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. விஷயத்துக்கு வர்றேன். இந்த சவுக்கு சங்கரும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு அரசு ஊழியர் தான். சவுக்கு சங்கருடைய அப்பா பணியில் இருக்கும்போதே இறந்து போனதுனால கருணை பணி மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவருக்கு இளநிலை உதவியாளராக வேலை கொடுத்தாங்க. தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த திரு எல்கே திரிபாதி அவர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த திரு எஸ்கே உபாத்யாய் அவர்களும் பேசின ரகசிய தொலைபேசல் உரையாடலை கசிய விட்டாருன்னு ஊடகங்களுக்கு இவர் தான் தகவல் கொடுத்தாருன்னு குற்றம் சுமத்தி கடந்த 2008 வருஷத்தில் இவரை லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து சஸ்பெண்ட் செஞ்சாங்க. இவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றத்தை அரசு தரப்பு நிரூபிக்கலைன்னு சொல்லி இவரை சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட இவர் அரசாங்கம் மறுபடியும் வேலையில் சேர்த்துக்கல. 2017 இவரை விடுதலை செஞ்சிட்டாங்க. ஆனால் அவருக்குண்டான பிழைப்பூதியத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கடந்த 2022 வருஷத்தில் இவருக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. ஒரு அரசு ஊழியர் குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டு 48 மணி நேரம் ஜெயிலில் இருந்தால் அவரை நேரடியாக பணி நீக்கம் செய்யலாங்கிற சட்ட விதிகளின் அடிப்படையில் இவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செஞ்சாங்க. உயர் நீதிமன்றத்தாலேயே விடுதலை செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு மறுபடியும் வேலை கொடுக்காம பணியிடை நீக்கத்திலேயே வச்சுருந்தது. அப்புறம் 13 வருஷத்துக்கும் அதிகமாக ஒரு அரசு ஊழியருக்கு பிழைப்பூதியம் வழங்கி அரசு பணத்தை விரயம் செய்ததுன்னு சவுக்கு சங்கர் விவகாரத்தில் பல பெரிய முரண்பாடுகள் இருக்குது. சவுக்கு சங்கருடைய வழக்கு மாதிரி பல வழக்குகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அவங்க பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி அதுக்கு பிறகு வேலையில் சேர்ந்துருக்காங்க. அதில் 1-2 பார்ப்போம். கடந்த 2012 வருஷத்தில் காவல்துறை உயர் அதிகாரி திரு பிரமோத்குமார் IPS அவர்களை மோசடி வழக்கில் காவல்துறையில் இருந்து சஸ்பெண்ட் செஞ்சிட்டாங்க. பல வருஷமாக விசாரணையை முடிக்காமல் நிலுவையிலேயே வச்சுருந்ததால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இது சட்டவிரோதம்னு உத்தரவு வாங்கி 2018 வருஷத்தில் மறுபடியும் வேலையில் சேர்ந்தார். இதே மாதிரி உளவுத்துறை ஐஜியாக வேலை பார்த்த திரு ஜாபர் சேட் அவர்களை கடந்த 2011 வருஷத்தில் ஒரு மோசடி வழக்கில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க.
பல வருஷமாக விசாரணையை முடிக்காமலேயே வச்சுருந்ததால் சென்னை உயர்நீதிமன்றம் இவருடைய சஸ்பெண்டை ரத்து செஞ்சுது. அதுக்கப்புறவு 2016 அவர் மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டார். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அன்னபூரணிங்கிறவர் கடந்த 2012 ஒரு வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல வருஷமாக விசாரணையை முடிக்காமல் வச்சுருந்ததால் இது மனித உரிமை மீறல்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இவருடைய சஸ்பெண்டை ரத்து செஞ்சுது. அதுக்கப்புறமா 2020 மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இதை மாதிரி வழக்கையெல்லாம் பார்த்த உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சி கடந்த 2015 அஜய்குமார் சௌத்ரிங்கிற ஒரு வழக்கில் ஒரு அரசு ஊழியரை சஸ்பெண்ட் செஞ்சால் 3 மாதத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை வழங்கியே ஆகணும், இல்லைன்னா அந்த ஊழியருக்கு வழங்கப்பட்ட சஸ்பெண்ட் உத்தரவு தானாகவே ரத்தாயிரும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பிறகு தான் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட்லேயே வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.